குட் மார்னிங் மக்களே. சாட்டர்டே மார்னிங்கு ஸ்ரீ நரசிவரம் சுவாமி டெம்பிளுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இதுதான் அந்த டெம்பிள். கோயிலுக்குள்ளே காலையில் ஏன் சும்மா இருக்காட்டி 2-3 இடத்த பார்த்துருவோம். இதுக்கு மேலே அதுக்கு மேலே பார்த்து வரவும் மாமான்னு தெரியாது. இப்போ கோயில் பெருசாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் ஏதோ மண்டபம் மாதிரி. வாவ், எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அக்ஷரதம் டெம்பிள், இஸ்கான் டெம்பிள் மாதிரி இருக்குது. சரி மக்களே, சாமி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வீடியோ எடுத்து போடுறேன். உள்ளே எந்த கோயிலுமே ஓப்பன் ஆகலைங்க. ஸ்க்ரீன் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 7:30 தான் ஓப்பன் பண்ண, 7:20 தான் வருது. நந்தினி கெஸ்ட் ஹவுஸு. நந்தினி பொன்னியின் செல்வனில் வருவாங்கள்ல, அந்த பேர் தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்லேருந்து வர கெஸ்ட் ஹவுஸை வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு இந்த இடத்த வச்சுருந்துருக்காங்க. காந்திஜியும் இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. மோதிலால் நேரு இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. நரேந்திர பிரசாத், நிறைய பேர் இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூரும் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கார். பச்சைக்கிளி, புறா, மணிப்புறா, இந்த எல்லாத்தையும் ஒரே இடத்த பார்க்குறது தாங்க ஃபஸ்ட் டைமு. வாவ், இவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்கள். என்னையே பார்க்குது. நான் ஏதோ தொந்தரவு பண்ணுறேன். இல்லை, நான் ஒன்றும் பண்ண சாமி, நீ சாப்பிடு. காந்தி இருந்த இடம் ஃபுல்லாக கம்பி போட்டிருக்காங்க, சரியாக எடுக்க முடியல. துணி நெய்வாங்கல்ல. ஸோ இதெல்லாம் காந்தி அவர்கள் யூஸ் பண்ண பொருள். ஃபுல்லாக கம்பி வெடி போட்டிருக்காங்க, எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள். காந்தி பிடிக்குமா, நேரு பிடிக்குமா? அகிம்சை தாங்க எல்லாத்துக்கும் நல்லது. போர் வராது, உலகம் பழிஞ்சிட்ருக்கலாம். நெக்ஸ்ட்டு காந்தி மியூசியம். காந்தி அவரோட சின்ன வயசு ஃபோட்டோ பாருங்கள், மேரேஜ் ஆனது. காந்தி அண்ட் கஸ்தூரிபா. உப்பு சத்தியாகிரகம், அந்த தண்டி யாத்திரை, அந்த மாதிரிலாம் இவ்வளோ அழகாக லைவாக கட்டியிருக்காங்க பாருங்கள். காந்தி ஒரு மண் எடுக்கிற மாதிரி.
வைஸ் ஃபோட்டோஸ்லாம் நிறையா பார்க்கலாம். மகாநிவாஸ் காந்திஜி அவர்கள் இருந்த வீடு. இது எல்லாமே ஒரு யூஸ் பண்ண பொருள், தொட்ட பொருள். காந்தி ஆசிரமத்தில் வெட்டிங் ஃபோட்டோஷூட், நதிக்கரையோரம். ஜெயின் டெம்பிள் போக வேண்டியது, பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவாமிநாராயண் டெம்பிள் இங்கே ஒன்று இருந்துச்சு. சரி டைம் இருக்குது, ரேபிடோவில் வந்தவர் வந்து இதுலேயும் போங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. ஸோ இதையும் பார்த்துட்டு இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் தான் அந்த கோவில், அதையும் பார்த்துட்டு போகலாம். சுவாமிநாராயண் டெம்பிள். வாவ், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. டெம்பிள் இப்போ தான் கட்டுறாங்களா இல்லை ரெனோவேஷன் ஒர்க் போகுதான்னு தெரில. ஃபுல்லாக பளிங்குக்கள்லாம். எல்லாமே பறவைகளுக்கு உணவு கொடுக்குறாங்க. ரோட்டில் பாருங்க வைக்கிறாங்க, வாங்கி எல்லாம் பறவைகளுக்கு உணவு கொடுக்குறாங்க. பெரிய கோயிலுங்க, ரொம்ப பெரிய கோயில், அக்ஷரம் மாதிரி. ஸ்பெசிஃபிக்காக ஜெயின் மக்களுக்கான டெம்பிள் இது. யாருன்னா சேட்டு ஃபேமிலிஸ். வாவ், சரியான வேலைப்பாடுள்ள பெரிய கோவில் இது. வந்து ஜெமினி இருக்கிறதுனால பொழப்பு ஓடுது. சரி, செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது, வச்சுட்டு உள்ளே போய் சாமி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் ஜெயின் டெம்பிள் வருவோம். கோவில் உள்ளே இப்படி தான் இருக்கும். புத்தர் சிலை மாதிரி தான் 3 சிலை இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மாதிரி பர்ஃப்யூம் வாசம். சாமி அமைதியான வடிவில் வாயில் துணி கட்டிட்டு தான் பூஜை பண்ணுறாங்க, பூ வைக்கிறாங்க. எல்லாமே பளிங்குக்கல்லில் புத்தர் சிலை மாதிரி உள்ள சாமி. அதே மாதிரி நம்மளதில் வந்து இந்த நாயன்மார்கள் இருப்பாங்கள்ல, 62 நாயன்மார்கள் அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி இங்கே எல்லாத்துக்கும் இங்கே சின்ன சின்ன சாமி இருக்குது, குட்டி குட்டியாக கோயிலை சுற்றி.
முறையாக ஜெயின் தரிசனம். பிரித்தி ஜெயின்ட்ட சொல்லணும், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சேட்டு ஃபேமிலி இருக்காங்க. பேக் சைடு அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அகமதாபாத் கிரவுண்டு போகணும், ஃபைனல் மேட்ச் பார்க்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.